अस्सलामुअलैकुम दोस्तों तो आज जुमा है और जुमा की नमाज के बाद जो है इंशाअल्लाह मस्जिद में जो है मस्जिद के बाहर जो है वक्फ बिल के ख़िलाफ़ जो है एहतजाज होने वाला है। तो मैं बताता हूँ यहाँ कैसे एहतजाज हो रहा है और किस ढंग से कितनी शांति तरीक़े से यहाँ एहतजाज होता है, तो मैं बताता हूँ इंशाअल्लाह नमाज के बाद। आज 11 तारीख़ है और हमारे एमसी रोड में जो है वक्फ बोर्ड के संशोधन के लिए जो है एहतजाज हो रहा है। यहाँ ये सारी चीज़ जो है तमिल में लिखी हुई है और ये चेन्नई रायपुरम का इलाका है और एमसी रोड की मस्जिद है ये वक्फ के लिए एहतजाज हो रहा है। जुमा के बाद इंशाअल्लाह जो है हमारे एमसी रोड में एहतजाज किया जाएगा। तो सिर्फ 10 से 15 मिनट का ये एहतजाज है, इसके बाद सब लोग अपने अपने घर को चले जाएंगे। अभी लोग जो है मस्जिद से बाहर निकलना शुरू हुआ है। जुमा की नमाज़ जो अभी ख़त्म हुई है और मस्जिद से बाहर लोग निकलना शुरू हुए हैं। ஆட்டங்கள்லாம் இருக்குது. சும்மா எல்லா மசூதி முன்னாடி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அடையாள போராட்டம். நமது இந்திய நாடு உலகத்திலேயே மிக ஒரு பெரிய அற்புதமான நாடு. ये जो बात कर रहे हैं अभी ये एमसी रोड मस्जिद के मुतवल्ली साहब हैं और यहाँ जो संगम है उसके प्रेसिडेंट भी हैं। ये इनका एक हॉस्पिटल भी चलता है बेहतरीन और जिसमें कम कीमतों पे इलाज होती है। यहाँ இந்த இந்தியா அவர்கள் உருவாக்கிய இந்த இந்தியா மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்த இந்திய நாடு। कोई सब के सब यही एमसी रोड एरिया के ही आदमी हैं। ये लोग कोई बाहर के लोग नहीं हैं। जो नमाजी हैं जुमा की नमाज के बाद जो है छोटा सा एहतजाज कर रहे हैं वक्फ बिल के ख़िलाफ़ कि हम इसको नहीं मानते, हम इसको नहीं कबूलेंगे। நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் அப்படியே வாழ்வார்கள்। எப்படிப்பட்ட ஒரு உன்னத இந்தியாவை பிரித்தாளும் சக்தி இதோடு இந்த ஒன்றிய அரசு பல பிரச்சனைகள் இருக்கிறது। உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், வேலை வாய்ப்பின்மை, ஜிஎஸ்டியால் வந்து நம்மளுடைய வியாபாரமே நசுங்கி போய்விட்டது। இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேர் வியாபாரிகள்। உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்று வியாபாரம் என்ன நிலையில் இருக்கிறது என்று। நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு இனத்தை சீண்டுவதிலும் நோண்டுவதிலுமே அவர்களுடைய அரசியல் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்। அப்படிப்பட்ட அந்த அரசியலை, வெறுப்பு அரசியலை வேரோடு அறுக்க நமது இந்து சகோதரர்களோடு நாம் ஒருங்கிணைந்து எதிர்காலத்திலே நாம் போராடுவோம்। இப்பொழுது நான் சில கோஷங்களை வாசிக்கிறேன், அதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள்। 10 நிமிடத்தில் கலந்து செல்ல வேண்டும்। ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே। ये देखिए वक्फ बिल के ख़िलाफ़ जो है मतलब आवाज़ शुरू हो गई है कि हम इस बिल को नहीं मानते हैं, चाहे कुछ भी हो जाए इस बिल को वापस लेना पड़ेगा। हम इस बिल को नहीं मानते। यहाँ की ज़ुबान में है, तमिल ज़ुबान में है ये, और हम इस बिल के ख़िलाफ़ हैं। किसी भी हाल में इस बिल को हम मानने के लिए तैयार नहीं है। इस बिल को वापस लेना होगा। ये हमारे शरीयत के ख़िलाफ़ है और वक्फ बिल जो गरीबों का हक़ है उसके ख़िलाफ़ है। ये हम इस बिल को बिल्कुल नहीं मानते। ये अपने तमिल में जो है एहतजाज कर रहे हैं ये सब लोग। வெறுப்பு அரசியல் செய்யாதே, வெறுப்பு அரசியல் செய்யாதே, அபகரிக்காதே, அபகரிக்காதே। बता रहे हैं कि हमारे को ये कानून जो है नामंजूर है
यहाँ की जो जुबान जुबान है इसमें ये बातचीत कर रहे हैं ये हमारे बाप दादा की जमीन है, इसमें हम जो है कोई भी संशोधन नहीं चाहते हैं, उनके कहने का मतलब है। மூச்சு வரை எதிர்ப்போம், கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே 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 இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணியோம் 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 நான் அடக்குமுறைக்கு அடிபணியோம் அடக்குமுறைக்கு அடிபணியோம். மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம், துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வீழும் 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 அநீதி வீழும், வெல்லும் 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 நீதி வெல்லும். எச்சரிக்கின்றோம் எச்சரிக்கின்றோம் அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம். வாபஸ் வாங்கே வாபஸ் வாங்கே வாபஸ் பாழாக்காதே பாழாக்காதே அபகரிக்காதே வக்பு சொத்தை அபகரிக்காதே. அஞ்சோம் அஞ்சோம் எதுவரையிலும் அஞ்சோம், எதிர்ப்போம் எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் 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 கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே 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 இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே, இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். आवाज उठा रहे हैं ये लोग कि हम ये चीज़ को जो है बिल्कुल नहीं मानने के लिए तैयार हैं। हमारे बाप दादा की ज़मीन है, उसको कैसे वो जो है इस तरीके का जो है संशोधन कर सकते हैं। वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वक्फ திருத்த சட்டத்தை वापस वांगे वापस वांगे वक्फ சொத்தை அபகரிக்காதே. அஞ்சோம் 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 எதுவரையும் அஞ்சோம், எதிர்ப்போம் எதிர்ப்போம். அடிபணியோம் 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 நாங்கள் அடக்குமுறைக்கு அடிபணியோம். மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். வீழும் 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 அநீதி வீழும் வெல்லும் வெல்லும் நீதி வீழும் நீதி வாழும். அருமை சகோதரர்களே, அனைவருக்கும் மிக்க நன்றி. நாம் யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாமல் இருப்பவர்கள், நாம் இந்த இஸ்லாத்தினுடைய கடமையை பேணுபவர்கள். அதனால் எந்த போக்குவரத்திற்கோ எந்த யாருக்குமே நாம் இடையூறு கொடுக்க மாட்டோம். அதனால்தான் இந்த மாதிரி ஒரு அடையாள போராட்டம் வெறும் 10 நிமிடத்தில் நாம் முடித்து விடுகிறோம். அனைவருக்கும் நன்றி. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கலந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள். சுபான்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுபானல்லாஹி.
காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி. बस ये 10 मिनट का एहतजाज था, यहाँ से सब निकल गए हैं। बोल को होगा ना पूरा दिन बोल के सब बोलते மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வேலும் வீழும் வேலும் வீழும் அநீதி வீழும் வெல்லும் 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 நீதி வெல்லும். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே எச்சரிக்கின்றோம். तो यहाँ का 10 मिनट का एहतजाज जो है हो गया है ख़त्म और मैं आ गया अपनी दुकान पर। तो इंशाअल्लाह दूसरे वीडियो तक के लिए अल्लाह हाफिज़।